ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். சிக்கன் என்னோட செல்ல நாத்தி கொடுத்து விட்ருக்குறா. நான் வந்து சிக்கன் எங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வந்தார். நான் தான் சிக்கன் செய்யாமல் வச்சுட்டேன். ஏன் தெரியுங்களா? என் பிள்ளைங்க இப்போ இதையுமே நான் கொஞ்சம் தான் எடுத்து போட்டு சாப்பிடுவேன். மீதி என் பிள்ளைங்க தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா சிக்கன் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அது வந்து நம்ம வேண்டான்னு சொல்ல முடியாது. சிக்கனும் மட்டனும் சேர்ந்து சாப்பிட்டுச்சுங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது. ஏன்னா இது சூடு, அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது வந்து சிக்கன் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது. அது எங்கள் வீட்டுக்கார் திட்டிகிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் என்ன பண்ண, அந்த ஒரு கருமத்தை தான் நான் திங்கிறேன். என்ன பண்ணுறது, டேஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம். ஆனால் இதே ரெகுலராக சாப்பிட்டா அது கெடுதல் தான் நமக்கு. இப்படி சோத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். குழம்பு எதுவுமே வேண்டாம், இதை போட்டு பரட்டி சாப்பிட்டாலே சூப்பராக செய்வா அவள் சிக்கனு. எனக்கு இந்த அளவுக்கு சிக்கன் செஞ்சு வராது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எப்படி இருக்குது பாருங்கள். சாப்பிட்டு கொஞ்சோண்டு சோறு போட்டு சாப்பிட்டேன். ஏன்னா அந்த சிக்கன் பார்க்க எனக்கு ஆசை வந்துச்சு. ஏன்னா நான் காலைல வெறும் தயிர் ஊற்றி சாப்பிட்டேன்னா அதனால் இதை அடித்து குழச்சி சாப்பிட்டுட்டு அந்த மீதி சிக்கனை மூடி வைப்பேன். அது இருக்குதா இல்லாமல் போகுதா தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா வீடியோவுக்கும் லைக் போடுங்க. என் வீடியோ எல்லாத்தையும் போய் பாருங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள்.